சியான் விக்ரம் இருக்கார்ல, சியான் விக்ரம் பிரிச்சு மேஞ்சிக்கிறாப்புல. அவருக்காக படம் பார்க்கலாம் ப்ரோ. படம் வேற மாதிரி ப்ரோ. பாரஞ்சித் எங்கள் அண்ணன் செதுக்கிட்டு இருக்கிறாரு ப்ரோ. ஆதிக்குடிகள் அப்படின்றவங்க எப்படி இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்த நிலங்கள் எல்லாமே பறிக்கப்பட்டு எல்லாமே ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ இந்த படத்தில் என்ன பண்ணுறாருன்னா அதனுடைய பிரதிபலிப்பாக இதில் காட்டுறாரு. ஐயோ ஜிவி சொல்லவே கூடாது, பிரிச்சுட்டாப்புல. நம்ம ஆயிரத்தில் ஒருவன் நம்ம பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா, அதை அப்படியே பார்க்குறேன். இப்போ படம் ஜிவி பிரகாஷ் வந்து செதுக்கியிருக்காப்புல. பிஜிஎம் எல்லாமே எல்லாரும் வந்து பார்க்கலாம் ப்ரோ. என்னுடைய ரிங்டோனே தங்கலான்னு வார்ந்தாங்க எங்களோட ரிங்டோனே. ப்ரோ படம் வேற மாதிரி ப்ரோ. பாரஞ்சித் எங்கள் அண்ணன் செதுக்கிட்டு இருக்கிறாரு ப்ரோ. படத்தை பற்றி பாரஞ்சித் ஃபிலிமில் இதுக்கு முன்னாடி வந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன ப்ரோ? இந்த படம் வேறு லெவல் ப்ரோ. இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கணும். பொண்ணுன்னு வந்து எவ்வளோ முக்கியம், ஒரு எவ்வளோ இதுவு அப்படின்றது வந்து எங்கள் அண்ணன் எடுத்து சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஜிவி பிரகாஷ் வந்து செதுக்கியிருக்காப்புல. பிஜிஎம் எல்லாமே எல்லாரும் வந்து பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ இந்த படத்துக்கு அவரு தான் ப்ரோ கெத்து. அவரு தவிர வேறு யாராலுமே நடிச்சிருக்க முடியாது. அவர் எடுத்துக்கும் அவருடைய ஒரு அவர் மாசு ப்ரோ. அவர் எப்பயுமே இந்த படத்துக்கு ப்ரோ கொடுக்கலாம் ப்ரோ. ஃபுல்லாகவே கொடுக்கலாம் ப்ரோ. சரி, இதுக்கு முன்னாடி வந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? என்ன மாதிரி ஜானர்ல இருக்கு இந்த படம் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா? ப்ரோ இப்போ எப்படி சொல்றதுன்னா எதிர்ப்பு தான். எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தான் வருது. இதுலயும் அதே மாதிரி தான் ப்ரோ எல்லாமே. பாரஞ்சித் உண்மையிலே கலக்கிட்டாருங்க. விக்ரமனுடைய நடிப்பு, நடிப்பு, அந்த நடிச்சிருக்கிற எல்லாருடைய நடிப்பு, பர்டிகுலராக சொல்லணுன்னா பசுபதியோட நடிப்பு வேற லெவலுங்க. படம் வேற லெவல், அல்டிமேட். விக்ரம் சொல்ல முடியுமா? சாங்கு 2 சாங்குமே சூப்பராக இருக்குது, 3 சாங்குமே சூப்பராக இருக்குங்க. மேக்கிங் என்ன மாதிரி இருக்குது படம்? மேக்கிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாங்க, அந்தளவுக்கு இருக்குங்க. அதில் வந்து கெட்டப்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் அவார்டு கொடுக்கல அப்படின்னா அது ஆஸ்கார் அவார்டுக்கு தாங்க மரியாதை கம்மி. பிஜிஎம்ல அந்த மாதிரி நான் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் குமாரை பொறுத்தவரையும் எந்த படத்தில் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான ஒரு மூவிஸ் கொடுக்கும்போது அவருடைய மியூசிக் மட்டும்தாங்க ஏற்படும். வேறு யாரோட மியூசிக்கும் செட் ஆகாதுங்க. ஆதிக்குடிகள் அப்படின்றவங்க எப்படி இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்த நிலங்கள் எல்லாமே பறிக்கப்பட்டு எல்லாமே ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ இந்த படத்தில் என்ன பண்ணுறாருன்னா அதனுடைய பிரதிபலிப்பாக இதில் காட்டுறாரு. எப்படி இருந்தோம் நாங்கள் ஆரம்பத்து காலத்தில், எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி அங்கே உருமாறினாங்க, அவங்கள எப்படி அடக்குமுறை பண்ணாங்க, அவங்கள எப்படி அந்த தீண்டத்தவங்களை மாற்றினாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காருங்க, அல்டிமேட்டாக சொல்லியிருக்காருங்க. சாங்லாம் எந்த மாதிரிலாம் இருக்குது? சாங்கு அல்டிமேட், சூப்பர் சாங்ஸுங்க. இந்த தங்கலாம் என்னுடைய ரிங்டோனே தங்கலான்னு வார்ந்தாங்க எங்களோட ரிங்டோனே. படம் எப்படி இருக்கு? பக்கா இருக்குதுல. ஒன் டைம் வாட்ச். நல்லா இருக்கு. பரவாயில்ல ப்ரோ. என்ன மாதிரி எடுத்துருக்காங்க படம்? இது படம் வந்து என்ன, பாரஞ்சித் ஃபிலிம் வேறு மாதிரி இருக்குது படம். மேக்கிங்லாம் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க? சாங் என்ன மாதிரி இருக்குது? சாங்கும் நல்லா இருக்குது, பட்டு கதை வந்து ஓல்டு டைப் மாதிரி இருக்குது. இப்போ பாரஞ்சித் படம்னாலே வந்து ஒரு கட்டத்தில் சுருக்கிடுவாங்க, இந்த படம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற. இந்த படம் எந்த மாதிரி இருக்குது? இதை அவர் சொல்கிறாரு, அவர் படமாக சொல்கிறாரு, ஆனால் கதைலாம் வேறு மாதிரி இருக்குது. ஓல்டு சியான் விக்ரம் இருக்கார்ல, சியான் விக்ரம் பிரிச்சு மேஞ்சிக்கிறாப்புல. அவருக்காக படம் பார்க்கலாம். ஆனால் நம்ம பிரதர் ரஞ்சித் அந்த டைரக்ஷன் எப்படின்னா டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவர் படம் மாதிரி இல்லை. ஆக்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு மேஞ்சிட்டாப்புல. வரலாற்று பேக்ரவுண்ட் ஜிவி பிரகாஷ் குமார். எப்படின்னா சிலவங்களுக்கு புரியும், சிலவங்களுக்கு புரியல. நான் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் கொஞ்சம் தெரியும், நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஊர் பக்கத்தில் இருக்குது, புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் அந்த பக்கம் இன்னும் வேறு ஊர்லலாம் எப்படின்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கலாம் நபி. ஓகே அவர் வெளியில் சொல்லியிருக்காரு, பட் மக்களுக்கு புரியுமான்னு நான் தெரியல. சாங் அண்ட் பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ ஜிவி சொல்லவே கூடாது, பிரிச்சுட்டாப்புல. நம்ம ஆயிரத்தில் ஒருவன் நம்ம பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா, அதை அப்படியே பார்க்குறேன். இப்போது அவர் தான் வந்து நம்ம கீழ்த்தட்ட மக்கள் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு இல்லைங்களா. அந்த மாதிரி ஆள் ஒரு ஆளாக வந்து வெளியில் வந்து அவங்கள வந்து சரி பண்ணணும். சண்டை செய்யணும்னு சொல்லுவார் இல்லைங்களா, அதை சரி பண்ணணும். அதை குத்தி காட்டிகிட்டே இருக்கக்கூடாது. நாங்கள் இப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டிகிட்டே இருக்கக்கூடாது, குத்து காட்டக்கூடாது. நாங்கள் வரோம், மேலே வரோம், உங்கள் ஈக்குவலுக்கு வரோம் அப்படின்றது தான் நம்ம மோட்டிவேஷனாக இருக்கணுமே தவிர அதை குத்தி காட்டிகிட்டே இருக்கக்கூடாது. அவர் வந்து அதை வந்து நாங்கள் இப்படி தான் சொல்லிட்டு அந்த பழைய ஞாபகத்தெல்லாம் எடுத்து பண்ணுறாரு. அது தவிர்க்கலான்றது ஒரு என்னோட கருத்து. நான் மேபி என்னோட தவறாக கூட இருக்கலாம், என்னோட கருத்து சொல்கிறேன், தனிப்பட்ட கருத்து. அதை வந்து மேம்படுத்தணுமே தவிர அதை எடுத்து மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு காலத்தில் இருந்திருக்கும், இந்த படத்தில் கூட இருக்குது. ஆனால் அதை மறக்கடிக்கணும்.
அவர் அண்ணன் மாதிரி ரஞ்சித் அண்ணன் மாதிரியான ஒரு ஆட்கள் வந்து வெளியில் வந்து அதை வந்து மறக்கடிக்கணும். அதே சொல்லி சொல்லி காட்டக்கூடாது. ஓகே ஓகே குற்ற உணர்ச்சியாகவே ஆகுது. புரியுதுங்களா? அது Okay. குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது. அதை மறக்கடிக்கணும். படத்தெல்லாம் ரேட்டிங் எவ்வளோ நான் கொடுப்பீங்க? மேபி ஒரு 10க்கு வந்து ஒரு 6 கொடுக்குறேன் பை. 6 சரிங்களா? தேங்க்ஸ் சார். ஓகே விக்ரம் வெல்கம். பரவாயில்லைங்க. என்ன மாதிரி எடுத்துருக்காங்க நம்பிக்கைங்களா? இல்லை அந்த காலத்து கதை தான். சாங்லாம் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க? பேக்ரவுண்ட் மியூசிக் ஜிவி பிரகாஷ் நல்லா இருக்கும். ஓகே பக்கா பக்காஜி பரவாயில்ல. ஓகே ஒன்றுமே என்ன கதையான ஒன்றும் புரியல.